அதனால அந்த பூஜையை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கேஸை எடுத்து நம்ம பண்ணோம். எனக்கு வந்து நான் கோயிலுக்கு போவீங்க, கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுவேன். மற்றபடி சாமியை கும்பிடாத இடம் கிடையாது. நான் கோயிலுக்கு போகாத கிடையாது. எதுவுமே எனக்கு வந்து இது வரைக்கும் எனக்கு வந்தது கிடையாது. ஆனால் எனக்கு இந்த மாந்திரீகத்தில் வந்து நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் என்னோட சூழ்நிலை எந்த ஆறா இருந்தாலுமே எனக்கு வந்து இது மாதிரி இடத்துல இங்கே நடக்காதா, அங்கே நடக்காதா, என் வீட்டு கணவர் வந்துட மாட்டாரா அப்படி எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது. அதனால தாங்க நானும் வந்திருக்கேன். நான் தப்பாக நினைக்காதீங்க. நான் நம்பிக்கையே இல்லாத தான் நான் வரேன் உங்கள்கிட்ட. எனக்கு நல்லபடியாக அதை முடிச்சு கொடுத்துருங்க. வேறு வழி தெரியல. எங்கேயுமே எனக்கு உதவி கிடைக்கல அப்படின்னாங்க. நானும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க. நானும் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா தேடாத இடம் கிடையாது. ஒரு மாதம் தேடாத இடம் கிடையாது. ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன். நானும் எங்கேயோ நான் ஃபோன் பண்ணுறேன், வைக்கிறேன், ஃப்ரெண்டை கேட்டு அவங்க தெரியாது, அங்கே தெரியலன்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு நான் என்னங்க பண்ணுறது? ஒன்றுமே என்னால் பண்ண முடியல. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேன். அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சண்டைக்கு வராங்க. ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து என்னை சண்டை போட வைக்கிறாரு. நான் வந்து எப்படிங்க அது ஒரு இதாக சொல்லி நாங்கள் பேச முடியும்? எனக்கு நான் என் பேச்சு எடுக்க மாட்டேது. அவங்க ஏன் மேலே போய் கேஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. என்னங்கயா பண்ணுறது? நான் இதுக்கு ஒரு முடிவு வேணும் எனக்கு. நானும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க. நானும் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா தேடாத இடம் கிடையாது. ஒரு மாதம் தேடாத இடம் கிடையாது. ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன். நானும் எங்கேயோ நான் ஃபோன் பண்ணுறேன், வைக்கிறேன், ஃப்ரெண்டை கேட்டு அவங்க தெரியாது, அங்கே தெரியலன்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு நான் என்னங்கயா பண்ணுறது? ஒன்றுமே என்னால் பண்ண முடியல. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேன். அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சண்டைக்கு வராங்க. ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து என்னை சண்டை போட வைக்கிறாரு. நான் வந்து எப்படிங்க அது ஒரு இதாக சொல்லி நாங்கள் பேச முடியும்? எனக்கு நான் என் பேச்சு எடுக்க மாட்டேது. அவங்க ஏன் மேலே போய் கேஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. என்னங்கயா பண்ணுறது? நான் இதுக்கு ஒரு முடிவு வேணும் எனக்கு. இது வந்துங்க வழி தெரியல. வேறு சூசைட் தான் பண்ணிக்கிறேன். அந்த குழந்தைக்காண்டி தான் உயிரோடு இருக்கேன் நான். வேறு வழி இல்லை. ஏன்னா அங்கேயும் எங்கள் அம்மா பாட்டினாலும் போக முடியாது. எங்கள் அம்மா அப்பா வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, அந்த பையனோட பேசுறது வந்து சுத்தமாக பேசுறதில்லை. எங்கள் அப்பாவும் பேசுறதில்லை, எங்கள் அம்மாவும் பேசுறதில்லை. எங்கள் சொந்த பந்தமும் என்னை வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாலும் வந்து சேர்த்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டு நானும் நம்பி தான் வந்து இருந்தேன். இவனுக்காண்டி நான் வந்து எல்லாத்தையுமே இழந்துட்டு வந்தேன் நான். ஆனால் இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நானே வேணான்னு சொல்லிட்டு நான் பொண்ணோடு போயிட்டான்.